பார்க்க போறது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைப்பு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களுடைய அப்டேட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கான அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இதில் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் சுக்கிரனின் ராசியான ரிஷபத்திலையும் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் புதனின் ராசியான மிதுனத்திலையும் அடங்கும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து வே, உ, கா, கி இதுல இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும். குண அமைப்பு. செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிவும் யாருக்குமே பயப்படாத குணமும் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. எப்போதுமே பரபரப்பா செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் தாய்நாட்டை மறக்காதவர்களாகவும் சுய சிந்தனையோடு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் நினைவாற்றலும் இவர்களுக்கு இருக்கும். முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களிடம் தாழ்ந்து பேசும் பண்பு இவர்களுக்கு இருக்கும். அதே போல தவறை கண்டால் தயங்காமல் சுட்டி காட்டக்கூடிய தைரியமும் இவங்க கிட்ட இருக்கும். குடும்ப அமைப்பு. குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் பண்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மனசஞ்சலங்கள் உண்டாகும். வெளிநபர்களிடம் விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா அதே போல வீட்டுல நடந்து கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு செல்வம் செல்வாக்கிற்கு பஞ்சமே இருக்காது. ஆடம்பர பொருட்களை வாங்க ஒரு சொகுசான வாழ்க்கையை இவங்க விரும்புவாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவரா இருந்தாலும் இவர்களின் குண அமைப்பினால் கடைசி காலத்தில் தனியாக வாழும் சூழ்நிலைதான் இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. தொழில். இவங்க செய்யற தொழில்ல நேர்மை தவறாமல் நடந்துப்பாங்க. நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் உடையவர்கள் இவர்கள். நாட்டியம், நடனம், சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். இவங்க ஒரு கடின உழைப்பாளியாகவும் பேச்சாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஒரு கற்பூர புத்திக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க வாகனங்களை ரொம்ப வேகமா ஓட்டி செல்ல ஆசைப்படுவாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் கை, கழுத்து, எலும்பு போன்றவற்றில் வலி, வயிற்று வலி போன்ற நோய்கள் இவர்களுக்கு வரும். இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்: திருமணம் செய்தல், காது குத்துதல், சீமந்தம் செய்தல், ஆபரணங்கள் செய்தல், கிணறு வெட்டுதல், தொழில் தொடங்குதல் போன்றவற்றை இவங்க நட்சத்திர நாள்ல பண்ணாங்கன்னா அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். வழிபாட்டு ஸ்தலம். ஓசூர்ல உள்ள சந்திர சுந்தரேஸ்வரர் மரகதாம்பிகை கோவில். இங்கு இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். பொருந்தாத நட்சத்திரம். சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.